ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 20 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். 156.80 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.66% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 24,353.55 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போது நெகட்டிவில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு தொடர்ந்து புல்லிஷாக மாறிட்டு தொடர்ந்து ஒன் சைடு ரேலி வித் புல்லிஷாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 40 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ்லையும் 10 ஸ்டாக்ஸ் மட்டும் டெக்லைன்லையும் ட்ரேடிங் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 4.72% பாசிட்டிவ்லையும், அடுத்து JSW ஸ்டீல், நெஸ்டல் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த 3 ஸ்டாக்கும் 2% எபோவ் நல்ல பாசிட்டிவ் ட்ரேடிங் நடந்திருக்கு. அடுத்து நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது விப்ரோ, HDFC லைஃப் இந்த 2 ஸ்டாக்ஸும் 2% பிலோ நெகட்டிவில் ட்ரேடிங் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். அதாவது நிஃப்டி பாசிட்டிவில் போகிறதுக்கும் அல்லது நெகட்டிவில் போகிறதுக்கும் எந்தெந்த ஸ்டாக்கு வெயிட்டேஜ் எந்த சைடு அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க் இந்த 5 ஸ்டாக்ஸும் நிஃப்டிக்கு நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது சன் ஃபார்மா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, LT, விப்ரோ, HDFC லைஃப் இந்த 5 ஸ்டாக்ஸும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இந்த நெகட்டிவ் வெயிட்டேஜ் கவனித்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் 35 பாயிண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி நிஃப்டி நல்லா பாசிட்டிவாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி ஐடி மட்டும்தான் நெகட்டிவ் சைடு இருக்குது. மற்ற எல்லா இண்டெக்ஸும் நல்ல பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நிஃப்டி ஐடி கூட பெரிய லெவலில் மைனஸ் கிடையாது, 0.02% அவ்வளோதான் மைனஸில் இருக்குது. மற்றபடி இதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மற்ற எல்லா இண்டெக்ஸுமே நல்ல பாசிட்டிவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது FIIs இன்றைக்கும் 683.20 க்ரோஸ் நெட் பையராக மாறி இருக்காங்க. DI செக் பண்ணி பார்க்கும்போது 4721.50 க்ரோர் நெட் செல்லராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே FIIs ஹெவியாக செல் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் கவனித்து பாருங்கள், போன 8 ஏப்ரல் 2026லேருந்து 17 ஏப்ரல் 2026 வரைக்கும் தொடர்ந்து அவங்க பையராக மாறி இருக்காங்க. 8 ஏப்ரல் 9 ஏப்ரல் இந்த 2 நாளும் செல்லராக தான் இருக்காங்க. ஆனால் கம்மியான செல்லிங் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் 13 ஏப்ரலும் கம்மியான செல்லிங் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மற்றபடி 10 ஏப்ரல், 15 ஏப்ரல், 16 ஏப்ரல், 17 ஏப்ரல் இந்த டேட்டு எல்லாமே அவங்க நெட் பையராக மாறியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இது வெள்ளிக்கிழமை நைட்டு ட்ரேடிங் ஆகி க்ளோஸ் ஆன போது இந்த சென்டிமெண்ட்டும் நல்ல பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 1.79% பாசிட்டிவ்லையும், நாஸ்டாக் 1.52% பாசிட்டிவ்லையும், S&P 500 1.20% பாசிட்டிவ்லையும், ரசல் 2000 2.11% பாசிட்டிவ்லையும், கனடா 0.86% பாசிட்டிவ்லையும், மெக்சிகோ 1.06% பாசிட்டிவ்லையும், UK 0.73% பாசிட்டிவ்லையும், ஃப்ரான்ஸ் 1.97%லையும் நல்ல பாசிட்டிவ் இருக்குது. இதில் குறிப்பாக கவனித்து பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 இந்த 3 இண்டெக்ஸும் 1% எபோ நல்ல பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அப்படியே தலைகீழ நெகட்டிவாக மாறிடுச்சின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவில் இண்டெக்ஸில் நல்ல பாசிட்டிவில் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சனி ஞாயிறு இந்த 2 நாளில் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஈரான் அதை மறுக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது. அப்படின்றதுனால தான் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நெகட்டிவில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு குட் நியூஸ் வந்ததும் வெள்ளிக்கிழமை நைட்டு அமெரிக்கன் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவில் வந்துருச்சு. அடுத்து சனி ஞாயிறு இந்த 2 நாளில் மறுபடியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனான ஒரு சூழ்நிலை வந்ததுனால இன்றைக்கி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அப்படியே டவுன் சைடாக மாறிடுச்சு. இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டவ் ஜோன்ஸ் 0.95% மைனஸ்லையும், நாஸ்டாக் 0.75% மைனஸ், S&P 500 0.79% மைனஸ், FTSE 0.39% மைனஸ், CAC 2.18% மைனஸ், டாக்ஸ் 1.17% மைனஸ், யூரோ 2.11% ப்ளஸில் இருக்குது, நிக்காய் 1.39% மைனஸில் வந்துருச்சு. இதில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது CAC 2% பிலோ மைனஸில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இதில் குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் 4.09% நல்ல பாசிட்டிவ் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்ட் ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 3,04,101 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 7,11,439 கான்டாக்ட் நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் ஓஐ அப்படின்னு பார்க்கும்போது கால் ஆப்ஷனை விட புட் சைடு 10% அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம காட்டுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ள வருவோம். இந்த ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ள பார்க்கும்போது 24,300 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 39,214 கான்டாக்டும், 24,250 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 25,862 கான்டாக்டும், 24,200 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 30,737 கான்டாக்டும் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே கால் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 24,200 கால் ஆப்ஷனில் 43,798 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 24,250 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 17,123 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 24,300 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 28,630 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐஐ அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ கான்டாக்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்காக எஃப்ஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள் எஃப்ஐஸோட டேட்டா மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் 372 கான்டாக்ட் அவங்களோட லாங் பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 8,408 கான்டாக்ட் ஷார்ட் பொசிஷனும் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போது ரெண்டு சைடும் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் புட் சைடு தான் அதிகமான கவரிங் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம கால் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கால் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது 55,361 கான்டாக்ட் கால் சைடு நேக்கடாக பையிங் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 19,608 கான்டாக்ட் கால் சைடு அவங்களோட ரேட்டிங் பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 74,969 கான்டாக்ட் கால் சைடு லாங்கு தான் கை மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 44,341 கான்டாக்ட் புட் சைடு நேக்கடாக பையிங் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 93,437 கான்டாக்ட் ரைட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நெட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது 49,096 கான்டாக்ட் புட் சைடு ரைட்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கும்போது எஃப்ஐஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க மார்க்கெட் ஏறும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் புட் சைடு 49,000 சம்திங் கான்டாக்ட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. கால் சைடு 74,000 சம்திங் கான்டாக்ட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்லேயும் 8,036 கான்டாக்ட் நெட்டாக லாங் சைடு தான் கை மாற்றிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோவிலேருந்து இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் நாம் என்ன எதிர்பார்க்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஃப்ஐஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லாங் சைடு அவங்களோட பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடு ரேட்டு அதிகமாக இருக்காங்க, கால் சைடு கம்மியான ரேட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது புட் சைடு ரேட்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க, கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணியிருக்காங்க. இதோட சென்டிமெண்ட்டும் மார்க்கெட் பாசிட்டிவ் கொடுக்குது. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது, அதாவது கேஷ் செக்மெண்ட்டில் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது தொடர்ந்து எஃப்ஐஎஸ் நெட் பையலாக மாறி இருக்காங்க. இது மூணாவது சென்டிமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு சென்டிமெண்ட்டும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் சைடு இருக்கிறத நமக்கு சொல்லுது. ஆனால் கன்ஃபியூஷன் எங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த குளோபல் இண்டெக்ஸில் வெள்ளிக்கிழமை நைட்டு மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும்போது எல்லா இண்டெக்ஸுமே நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அப்படியே நெகட்டிவாக மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அமெரிக்கா ஈரான் வார் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ், மார்க்கெட்டு பாசிட்டிவில் போயிருந்தது வெள்ளிக்கிழமை. அடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் நான் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஃபியூச்சர் மார்க்கெட்டு மறுபடியும் நெகட்டிவில் வந்திருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் தான் கன்ஃபியூஷனாக இருக்குது. மற்றபடி மார்க்கெட் இன்றைக்கி புல்லிஷ் வித் சைட்வேஸாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாரி நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும் இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.